நம்மளே இல்ல வாங்க. ஹலோ நில்லுங்க, உங்களை தான். முதல்ல இறங்கி பேசுமா. சிலம்ப சொல்லித்தர முத்துராமலிங்கத்தோட தோட்டம் எங்க இருக்கு? யாருடா நீ? கட்டிக்க போறவ. புருஷன் வரச்சனா பொண்டாட்டி வந்து தானே ஆகணும். ஏ சின்ன பிள்ளையா இருக்கு இந்த பேச்சு பேசுத? எதுக்கு வர சொன்னவ? எங்க ஊருக்கு வா, கத்தி கட்டி விளையாட சொல்லி தரேன்னு சொன்னாரு. ஏமா ஒரு ஆம்பளை வர சொன்னா பொட்ட பிள்ளை கிளம்பி தனியா வர்றதா? காதலிக்கிறவன் வர சொன்னா எனக்கு என்ன பயம்? ஏன் நீங்க ரெண்டு பேரும் உண்மையில காதலிக்கிறீங்களா? இந்த விஷயம் அவ அம்மா அப்பாக்கு தெரியுமா? ஐயா, இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை தோட்டத்தை காட்ட முடியுமா முடியாதா? ஓ மாப்பிள்ளை முத்துராமலிங்கத்தோட தோட்டம் என் தோட்டத்து பக்கத்துல தான் இருக்கு. வா காட்டுறேன். நில்லுங்க. இப்படியே போனா எப்பதான் போய் சேர்றது? வண்டியில ஏறுங்க. ஏறுங்க. வா வந்து ஏறு. ஏறு ஏறு. தெரசில வாங்க. போமா. நிறுத்துமா. இதுதான் முத்துராமலிங்கத்தோட தோட்டம். நல்லா பார்த்து. சரி சரி, என் மாப்பிள்ள வராரு. நீங்க பெரியவங்க கிளம்புங்க. மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு குறையறாங்க. பக்கத்து தோட்டக்காரங்க. ஐயோ மாமா, அத்தை, சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன். எந்திரி தாயே, பதறாம எந்திரி எந்திரி. ஆமா இவ்வளவு துடுக்கா பேசுறியே, யார் தாய் நீ? அப்பா அவ வந்து செம்பத்தோட கிளாஸ்மேட்மா. எங்க அப்பா பேரு தென்னரசு, எம்எல்ஏ. ஓ எக்ஸ் எம்எல்ஏ தென்னரசு மவளா நீ? உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். முத்துராமலிங்கம் என் ஃப்ரெண்டோட மவப்பா, எனக்கு ரொம்ப வேண்டியவர். நல்லா கத்து கொடு. சரி வா. அங்கே நில்லு, கத்தி பற்ற போது. கத்தி கட்டின கம்பை இப்படிதான் பிடிக்கணும், சரியா? நல்லா அழுத்தமா பிடிக்கணும். அந்த துணி எடு. என்ன பார்த்துட்டு இருக்க? கத்தி கட்டி கம்பு சுத்துறா, கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா. கத்தி கட்டி கம்பு சுத்துறா, கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா. உனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு என்ன சுத்தி வளர்க்குதுன்னு, என்ன மனசுக்குள்ள ஆசால போல் போண்டு கரை தொட்டு வருவதென்ன. என்ன ரெக்க கட்டி மாமா முத்து கட்டித்தா. ரெக்க கட்டி மாமா முத்து கட்டித்தா. கத்தி கட்டி கம்பு சுத்துறா, கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா. கத்தி கட்டி கம்பு சுத்துறா, கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா.
செல்ல கிளி ஒண்ணு சின்ன மனம் சீண்டி விட்டு சித்தாய் பறக்குதோ அத்தமாகி வாத்தியாரை யாருக்கு கிடைக்குமோ என் பிறப்பில் என் எழுத்தில் அன்றே விதிச்சதோ முத்தாரமோ மணியாரமோ நான் சூட எனக்கு கேட்குது தத்தி தத்தி ஆடி வரும் வெள்ளியார கூட கொட்டுகின்ற அருவியும் கெட்டி மேளம் கொட்ட கொட்ட ரெக்க ஹட்டி வா பால முத்த கட்டி தா ரெக்க ஹட்டி வா மால முத்து கட்டி தா கத்தி ஹட்டி கம்பு சுத்துற கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துற உனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எனக்குள்ள புகுந்ததுங்க என்ன மனசுக்குள்ள ஆசை அலவோல் புண்டு கரை தொட்டு வருவதுங்க என்ன ரெக்க ஹட்டி வா மால முத்து கட்டி தா ரெக்க ஹட்டி வா மால முத்து கட்டி தா கட்டி கம்ப சுத்துறா கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா கத்தி ஹட்டி கம்ப சுத்துறா கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துறா முத்துராமலிங்கா இங்க வாயா. வாங்கடா. இல்லை, திருநெல்வேலியில் நடக்க போகிற சிலம்பம் டோர்னமெண்ட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஏன்னா அங்கே வர்ற பயல்கள்லாம் முரட்டு பயல்க. விளையாட்டில் விஷமம் பண்ணுவானுங்க. தோத்தா தோல்வியை ஒத்துக்கிட மாட்டானுங்க. அதனால யாரும் போகக்கூடாது. புரியுதா? என்னவே மாப்பிள்ள இது? இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆடி நேஷனல் லெவலுக்கு போக முடியும். அப்பா இப்படி சொல்லிட்டு போறாப்ல. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நம்ம போறோம், ஜெயிக்கிறோம், கப்போட வரோம். வா. நாசியா, ஆத்தாலும் அவனும் இப்படி கஷ்டப்படுறீல. முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மருமகனுக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்தா அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்தா பொழுது அன்னைக்கும் வேலை. போவியலா சோழிய பாத்துக்கிட்டு நீ வாழ. சொல்லி சொல்லி சின்ன பிள்ளைக்கு கல்யாணமா? இவைய அத்தை குடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்க அத்தை. ஏன் அத்தை, அவர் சொல்றது சரிதானே. பெரிய மாப்பிளைக்கு 7 கழுத வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளேயே வை, கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாத. ஒரு நாள் கூட நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களெல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகிற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளாத்தான் இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டுனால அப்படி இல்ல இருக்கு நீ சொல்றது. 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழியை பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம். ஆனா பொண்ணு ஒன்னமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா. உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. பிடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கன்னா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை நடந்தா நல்லாதான் இருக்கும். எடுத்த பஸ்லயே விட்டு போட்டு போயிட வேண்டியது. எப்பா சிங்கமணி, எப்ப பார்த்தாலும் தூக்கு சட்டியை கையில பிடிச்சிட்டு அலையிற, என்ன விஷயம்? நீயும் எப்ப பார்த்தாலும் பேக்க தொங்க போட்டு அலையிற. என்னைக்காவது என்னன்னு கேட்டானா? உனக்கிட்ட வாயை கொடுத்ததுக்கு இந்த அக்கா கிட்ட கொடுத்துக்கலாப்பா. அதுக்குதான் என் புருஷன் இருக்காங்க. சரி, எல்லாம் ஏறுங்க, ஏறுங்க, ஏறு, 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 எல்லாம் வேகமா ஏறு. இளஞ்சி இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம், இளஞ்சி குற்றாலம். சீட்டு உட்காரியா? டீ போடியா, டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பனா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னையா போட்டுருக்கு ஏய் பேப்பர்ல. சிங்கமணி, நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட் கேஸ்ல ஆளையணும். புரியா? கொன்னு விடுறேன். பாருங்க அண்ணா, எல்லாம் தலையெழுத்து. போ. காலை சுத்துன பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க.
இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும்? ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளாம் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன வராதமா ஏன் இப்படி புள்ளைய வயிறிய? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாதியா? ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணு வர சொல்லுங்க பங்காளி. பாத்தீங்களா, பத்து வேலையில கரெக்டா இருக்கா. பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு எங்க பாத்தி போட்டுட்டு இலை போட்டுக்கிட்டு சொல்றதே கிடையாது. இதான் எங்க அக்கா. வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே? பொறுமை பொறுமை மட்டங்கு. ரொம்ப நல்லவே. விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். வாங்கம்மா. என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகுமாப்ல. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ, போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா புரட்டி காட்டியா? காட்டு. குளிக்கலையா? ரெண்டு சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டி. சாய் போடா போடா. அங்கிள் மேல ஒரு கப்பல் மிஸ் பண்ணாங்க. போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ, என்னையா பழனிக்கு பாதயாத்திரை போற மாதிரி நடந்துட்டே இருக்க? போறட்டியா? முருகா. பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஹலோ, ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி மேல பார்த்தத கீழே சொன்ன உன் புட்டு உடைஞ்சிடும். ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சிரிக்கு மனசு. யாரே உங்க அப்பா இப்படி சொத்தா? பங்காளி, அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழே சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளியே சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்னடா பார்த்தாலும் கெட்ட வாசனை வருது. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நான் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. எமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ, போழச்சு போ. என்னங்கய்யா, அவன் கெட்டினாலும் உயிரோட விடல. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா, செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. முறிக்குட்ட மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான்.
அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம எல்லாரும் கிளம்பி டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அந்த கப்பை வாங்கிட்டு வந்து அதில் கஞ்சி ஊற்றி தான் குடிக்க போறீங்களா? இல்லை ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா உங்கள் அப்பா தாளுக்கு யாரில் பதில் சொல்கிறது? முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்வாளே உங்கள் ஆத்தா வேலு நாச்சியார், அவளுக்கு நான் என்னலே பதில் சொல்லுவேன்? இந்த பாருங்களேன், இதுவே முதலும் கடைசியுமா வச்சிங்க. இனிமே எங்க விளையாடணும் யாரோட மோதணும் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? சரி சரி, யாருக்கு எது அடிக்கடி பள்ளியே? என்னல எதுவும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே, என்னாச்சு? பா ஒரு 7-8 பேரை குத்திட்டேன்ப்பா. குத்திட்டியா? இந்த பாருல, குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால் தான் நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிறாலும் நம்மளா தேவை. மொத்த பாடிக்கும் 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளதுக்கி வச்சுட்டா, 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா, சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போதே என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ! இப்ப முண்டை ஆஸ்பத்திரியிலயும்
தலை உங்ககிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளன. நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி. ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ரெடி 1 2 3 4. வணக்கம். ஓ மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமா, என் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னய்யா ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்குற? திருநெல்வேலியில உன் மவன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்களை கண்மூடித்தனமா குத்திருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸ் கண்டிஷன்ல உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. உன் மவன் என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? வர சொல்லி அவனையும் அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும். இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பேரையும் சுற்றுவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேர் யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒலை மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்க? வர சொல்லு. இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்டப்பொம்மை நடப்பா? அவனை அடிச்சு நிறுத்துங்க. போலீஸ்காரன் மேலேயே கைய வச்சிட்டியா? உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க.
உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எலை ஒரு ஆம்பளைனா வீரன்ல, எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், அப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு இந்த மீசைய பார்த்து தாம்ல நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதபாண்டியன், மாவீரன் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சு தாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடி தான் வெள்ளக்காரனை வரணும். அப்படிப்பட்ட மீச மேல நீ கைய வச்ச, அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீச வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீச மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளன்னு சொல்லு. ஓடல ஓடல சிங்கம் ரெடி. இதாயா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவா இருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க. எத்தனை போலீஸ் வேணாலும் இறக்குங்க. அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமாம் சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போகிறதுக்கு முன்னால் 10 கிராமத்தை தாண்டி போய் ஆகணும். எல்லா ரோட்லையும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க சார். அதே மாரி போனா எத்தனை போலீஸ்காரன் உயிர் போகணும்னு தெரியாது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம், எஸ்பி சார். சரிங்க சார். யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாதுல்ல, வராரு அசோக் பாண்டியன் ஐபிஎஸ். வணக்கம் சார், நான் தான் இந்த ஊருடைய விஏஓ. இது என்ன ஊரா, காட்டுமரா நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேன்ல தூக்கி போடுங்க சார். போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடணும். தலைமறைவானவங்களை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க.